Hello guys, welcome to Mastered by Learning YouTube channel. Last video la ungrouped data வச்சு எப்படி frequency distribution கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஸோ அது இன்னும் நீங்கள் பார்க்கலனா மேலே கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம grouped data வச்சு எப்படி frequency distribution கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் group அப்படின்னா ungroupedக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இது வந்து grouped data. groupedனா இந்த மாதிரி இன்டர்வல்ஸில் மென்ஷன் ஆகிருக்கும். அன்குரூப்டுனா உங்களுக்கு அப்படி இருக்காது, சிங்கிள் வேல்யூஸில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு எப்படி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம இன்டர்வல்ஸ் வச்சு குரூப் டேட்டாவை கொண்டு வரத்துக்கே நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ்லாம் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ கைட்லைன்ஸ். ஃபஸ்ட் கைட்லைன் என்னென்னா, ஈச் அப்சர்வேஷன் ஷுட் பி இன்க்ளூடட் இன் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் கிளாஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 132 139 நெக்ஸ்ட் 140 149. இப்போ இந்த வேல்யூஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. இப்போது இங்கே பாருங்கள் 132 140 அகைன் 142 150 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு கிளாஸில் நீங்கள் ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேல்யூவே நீங்கள் அடுத்து இன்னொரு வேல்யூக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து ராங். இந்த மாதிரி தான் இருக்கணும். 139 வரைக்கும் எடுத்துட்டிங்களா, அடுத்து என்ன வேல்யூ 140 142 நெக்ஸ்ட் வேல்யூ. இந்த மாதிரி வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இது கரெக்ட் ப்ரொசீஜர். இது ஃபஸ்ட்டு கைட்லைன், இதை ஃபாலோ பண்ணணும். செகண்ட் கைட்லைன் வந்து, இந்த செகண்ட் கைட்லைன் நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கைட்லைன் பாருங்கள், ஆல் கிளாஸஸ் ஷுட் ஹாவ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் 132 139 142 149. ஆனால் இங்கே 132 139 142 159 கொடுத்துருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 132 139குள்ளே இருக்கிற கிளாஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளோ 10. இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 10. அதே மாதிரி இதுக்கும் 10 தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதில் பாருங்களேன், இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10. பட் ஆனால் 142 159குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் 20, இங்கே 10. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. இங்கே 10 எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே 10ல் தான் இருக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது தான் ஃபாலோ பண்ணும். இது தேர்ட் ரூல்ஸ். ஃபோர்த் ரூல் என்னென்னா, ஆல் கிளாஸஸ் ஷுட் ஹாவ் போத் அப்பர் பவுண்ட்ரி அண்ட் லோவர் பவுண்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா இது லோவர் பவுண்ட்ரி, இது அப்பர் பவுண்ட்ரி. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்கே இருக்கணும், லார்ஜஸ்ட் வேல்யூ இங்கே இருக்கணும். ரெண்டு வேல்யூஸ்மே கம்பல்சரி இருக்கணும். லோவர் மட்டும் இருந்துட்டு அப்பர் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு வேல்யூமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? 242 அண்ட் அபோவ் இப்படி ப்ரெசென்ட் பண்ணாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. பட் ஆனால் லெஸ்ஸாக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியான கொஷின்ஸில் தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், செலக்ட் த கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரம் கன்வீனியன்ட் நம்பர்ஸ் பர்டிகுலர்லி 5 and 10. ஸோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து பர்டிகுலராக 5 இல்லைனா 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளாக 10 வந்து எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 132 139 இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ லைக் தட் இதுக்கும் வந்து 10 தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, லோவர் பவுண்ட்ரி வந்து மல்டிபிள் ஆஃப் கிளாஸ் இன்டர்வலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இப்போ இது 130ன்றது லோவர் பவுண்ட்ரி, இதோட கிளாஸ் இன்டர்வல் என்ன 10. ஸோ 130ன்றது மல்டிபிள் ஆஃப் 10ஆன்றதை பார்க்கணும். 10 தான். ஸோ அப்போ இந்த மாதிரி 10ஓட மல்டிபிளாக இருக்கணும். கிளாஸ் இன்டர்வலோட மல்டிபிள்ஸாக தான் இந்த லோவர் பவுண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் இப்போ நம்ம கைட்லைன்ஸையே நம்ம பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் கொஷின்ஸில் வந்து கொஷின் கொடுத்துட்டு இது எல்லா கைட்லைன்ஸும் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ரூல்ஸ் படி தான் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கைட்லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த பாக்ஸ்லேயே லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். லார்ஜஸ்ட் வேல்யூ 245. ஸோ 245 எழுதிக்கோங்க. மைனஸ் இதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள், 133. 133 எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு ப்ராப்ளமில் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ணும். கிளாஸ் இன்டர்வல் எப்படி ஃபைன் பண்ணணும்னா, ரேஞ்ச் டிவைட் பை டிசைடு நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ரேஞ்சு நீங்கள் மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க. டிசைட் நம்பர் ஆஃப் கிளாஸஸ்னால் நீங்களா ஒரு வேல்யூ டிசைட் பண்ணணும். கிளாஸ் இன்டர்வலாக எனக்கு இது இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ரூல்ஸில் பார்த்தோம், பர்டிகுலராக 5 இல்லைனா 10 எடுத்துக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 10 எடுத்துக்கலாம். ஸோ 10 தான் மோஸ்ட்டாக எடுத்துக்கணும். 10 பாருங்கள், ரேஞ்ச் ஆல்ரெடி நம்ம மேலே கண்டுபிடிச்சது. தென் 10 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11.2 உங்களுக்கு வரும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ரவுண்ட் ஆஃப் டு தி நியரஸ்ட் கன்வீனியன்ட் இன்டர்வல். நீங்கள் ஆல்ரெடி 11.2 கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை நியரஸ்ட் இன்டர்வலுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ 11.2னா
ஸோ 10க்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் கிளாஸ் இன்டர்வல். இந்த சம்முக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிற கிளாஸ் இன்டர்வல் 10. ஸோ நமக்கு மோஸ்ட்டாக 10 வரணுங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லோவஸ்ட் கிளாஸ். இப்போ நம்ம இங்கே லோவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? இதுதான் ஸ்டார்டிங். இந்த வேல்யூவை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். ஸ்மாலஸ்ட் ஸ்கோர் எதுன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இதில் எது ஸ்மாலஸ்ட் ஸ்கோர் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். இது லோவஸ்ட், இது ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம கொடுத்துருக்கிற கொஷனில். இது லோவஸ்ட்டுங்களா? ஸோ லோவஸ்ட் வந்து 133. நம்ம 6th ஒரு ரூல் பார்த்துருக்கோம். லோவஸ்ட் பவுண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட மல்டிபிளாக இருக்கணும். லைக் 10ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், இங்கே 133 இருக்குது. நம்ம கிளாஸ் இன்டர்வல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 133 வந்து 10ஓட மல்டிபிள்ஸா? கிடையாது. 133 மல்டிபிள் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் 10ஓட மல்டிபிள் ஆகிறதுக்கு நியரஸ்ட் வேல்யூட ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ அப்போ நம்ம 130 எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்களாக யோசிக்கணும். இங்கே இன்கேஸ் 123 இருக்கட்டும் இல்லை 153 இருக்கட்டும், எதுவுமே வந்து 10ஓட மல்டிபிள்ஸ் ஆகலைன்னா அதோட கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். லைக் 130 எடுத்தால் 10ஓட மல்டிபிள் ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற லோவர் பவுண்ட்ரி ஸ்டார்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அப்பர் பவுண்ட்ரி ஸ்டார்டிங் சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் மேலே கண்டுபிடிச்சிருக்க லோவஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதோட கிளாஸ் இன்டர்வலை ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் -1 பண்ணணும். 1 யூனிட்டை நீங்கள் மைனஸ் பண்ணணும். இந்த 1ன்றது கான்ஸ்டன்ட் தாங்க. நீங்கள் என்ன வேல்யூவாக இருந்தாலும் -1 கொடுக்கணும். -1 கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு அப்பர் கிளாஸ் எண்டு வேல்யூ. ஸோ 130ஓட 139 பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ஒன்று தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம மேலே ஈஸியாக கவர் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் என்னது? 140. எத்தனை கிளாஸ் இன்டர்வல் இருக்கணும்? 10 இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 10 கவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 150, 159 அதே மாதிரி 10 கவுண்ட்ஸ்க்கு போட்டுகிட்டே வரணும். இப்போது டவுட் இருக்கும், எவ்வளோ தூரம் வந்த பிறகு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த சைடு வாங்க. ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 245. இந்த பாக்ஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ 245 தான். ஸோ இப்போது 242, 249க்குள்ளே இந்த 245 வந்துடுது. ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு மேலே வேல்யூஸ் இங்கே கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் இந்த ஹையஸ்ட் வேல்யூ ரீச் ஆயிடுச்சுனாலே போதும், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இன்டர்வல்ஸ் போடுறது. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் இந்த குரூப்டு டேட்டாவை இன்டர்வல்ஸில் போடணும். ஓகே, ஸோ இதுதான் குரூப்டு டேட்டா. இப்போது இதுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 242, 249 இருக்குன்னா இதுக்குள்ளே எத்தனை வேல்யூ அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 240லேருந்து 249க்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு நீங்கள் இதில் பார்க்கணும். எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 வேல்யூ இருக்குது. ஸோ 1 அப்படின்னு எழுதணும். ஸோ எத்தனை அக்கர் ஆயிருக்கோ நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போது செகண்ட் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட்டு 230 to 239 அந்த கவுண்டில் எந்த வேல்யூவுமே இல்லை. ஓகேங்களா? எந்த வேல்யூவுமே இல்லைன்னா அதை நீங்கள் இங்கே 0ன்னு போடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த லைனை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இந்த செகண்ட் கைட்லைன்ஸ். நான் லேட்டராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான். 0வாக இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரீக்வன்சி 0ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வல்ஸில் லைனாக போடும்போது இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நமக்கு இங்கே இல்லாமல் போகும். அப்போ நம்ம அப்படி இல்லைன்றப்போ நம்ம இங்கே 0 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 220 to 229 அது எங்கே இருக்குன்னு செக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். எப்படி நீங்கள் வந்து இதில் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 220லேருந்து 229க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ சும்மா ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் எடுத்துக்கோங்களேன். 2 இருக்குது. ஸோ ரோ வைஸை செக் பண்ணிட்டே வாங்க. 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதோ ஒன்று இருக்கா? 1. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டார்ட் ஆகுது 2. நெக்ஸ்ட் வந்து 3. ஸோ அதுக்கப்புறம் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் செக் பண்ணலாம். ஸோ 3 இருக்குது. 3 எழுதிக்கோங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் மட்டும் டக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 190 to 199னா 19 ஸ்டார்ட் ஆகிறதுலாம் அப்படியே பாருங்கள். இதோ 19 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1, 2 அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இதுமாதிரி எத்தனை அக்கரன்ஸ் வந்துருக்கோ கவுண்ட் பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டாக டோட்டலாக போடணும். ரொம்ப முக்கியமே இந்த வேல்யூ தான் ஆன்சரே. ஸோ டோட்டல் போடுங்க. போட்டுட்டு டேலி ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. ஓகேங்களா? டேலி ரெப்ரசன்டேஷன் போட்டிங்கன்னா இந்த சம் ஓவர். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா
ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.